நான் வேலை இல்லாமல் அலைஞ்சிட்டு இருந்தப்ப ஐயா தான் எனக்கு வேலை கொடுத்து உதவி செஞ்சாரு. உங்கள் அப்பா என்னை ரொம்ப நம்புறாரு. அதனால ஐயாவுக்கு துரோகம் பண்ண முடியாது. ஏன் இந்த ஊர்க்காரங்க எங்களை பற்றி ஏதேதோ பேசினப்ப ஐயா தான் எங்களுக்காக வந்து நின்னாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமாங்க. ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி எனக்கு இல்லை. தகுதி 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 என்னடா தகுதி இல்ல உனக்கு? இதை விட என்ன தகுதி வேணும்? என் உசுரையும் என் அப்பாவோட உசுரையும் காப்பாத்திருக்க. இதை விட என்னடா தகுதி வேணும் உனக்கு? எங்க வீட்லயும் அந்த பட்டறையிலயும் பொண்ணோட தான் நினைச்சு மாங்கன்னு வேலை செஞ்ச. அதை விட வேற என்னடா தகுதி வேணும்? ஏதாவது சொல்லிட போறேன் மங்க. சொல்லிதான் பாரு, சொல்லு மங்க. நான் அங்கிருந்து வந்தது காதலிக்கிறதுக்காக இல்ல, 4 காசு சம்பாரிச்சு என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக. வயசு கொள்ளாறுல வயிற்று நிப்பறதுக்காக உன்னை காதலிக்கிறேன்னு நினைச்சியா? உன்னோட உண்மையும் என் குடும்பத்து மேல வச்சிருக்கிற நேர்மைக்காகவும் தான் உன்னை காதலிச்சேன். மங்க மங்க என்னாச்சு மங்க? மங்க மங்க ஏப்பா முத்தமிழ். ஐயா நான் மேல இருக்கேன். சரிங்க ஐயா. யாராவது வந்தா மேல வர சொல்லு. சரிங்க நான் பாத்துக்கிறேன். ஏய் மங்க என்ன பண்ற? நானா நானா முத்தமிழ். ஏய் மங்க சொன்னா கேளு. என்ன விடுமங்க, விடுன்னு சொல்றேன்ல. என்னைய விட்டுட்டு ஊருக்கு போலான்னு பாக்குறியா? விட்டுருவேனா? அதெல்லாம் முடியாது. எங்க ஓடுற? முத்தமிழ். என்ன வேலை செஞ்ச நாள் கம்மியா இருக்கு? அப்படியா? கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. 2 நாளா ஆளை காணோம். என்ன கற்பையா கூடயே சுத்துறியாமே? நானு. அது உனக்கும் நல்லதில்ல, கற்பையாக்கும் நல்லதில்ல. அப்பா அப்பா இருக்காரு. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அங்க அங்க பா அங்க என்னமா சத்தம்? ஒண்ணும் இல்லப்பா. கையெழுத்து போட்டு போங்க. பார்த்தல என்கிட்டே வா. நான் ஒன்னும் தப்பா கேட்கலையே. ஒழுங்கா வந்திருந்தா சம்பளம் அதிகமா கிடைச்சிருக்கும்ல. மாட்டினியா? அண்ணே நீ இன்னும் சம்பளமே வாங்கலையா? அட வாண்ணே. முக்கியண்ணே ஒண்ணுதானே, வாண்ணே. கரெக்டா வேலை பார்த்திருக்கீங்க. இந்தாங்க. இந்தானே கையெழுத்து பொண்ணே. இந்தாங்கம்மா. அண்ணே நான் தான் உன்னை மூக்கையன்னு கூப்பிடுவேன்னு சொன்னேன். ஆனா நீ கையெழுத்தே அப்படித்தானே போட்டிருக்க. நான் செல்வம் தாமா போட்டிருக்கேன். நான் என்ன போய் சொல்றேனா? நல்லா பாருண்ணே. எங்க அம்மா அப்பா வச்சது செல்வம் தாமா, அதை தாமா போட்டிருக்கேன். சரிண்ணே சரிண்ணே. சரி அதை விடுமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னண்ணே? முத்தமிழ் ஒழுங்கா வேலை செய்யறதில்ல தெரியுமா? என்னாச்சு? பட்டற பின்னாடி போன எனக்கு 1/2 மணி நேரம் ஆகுமா வர. அப்பாண்ணே என் நம்பி முத்தமிழ் தங்கமான இல்லையா? எப்படி ஆளியா முத்தமிழ? என் நண்பன் தங்கமான ஆளுமா?
அடாடா. ஐயோ. அத்தா கருப்பு இருக்காப்லையா? இல்ல. யார் நீ? அடா என்ன தெரியலையா? நீ என்ன முதலமைச்சரா? பாரா. என்ன வேணும்? கருப்பு இருக்காரா இல்லையாத்தா? பட்டையில இருப்பேன் போ. இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? பத்த வைக்க போறேன் பாரு. சொல்லு சின்னசாமி. என்னன்னா நான் சொல்ல வந்த விஷயத்த மறந்துடக்கூடாது. ஆசுபத்திரின்னு கூட்டு போற சாக்குல ஒரு வயசு பிள்ளைய அங்க தொட்டு இங்க தொட்டு தெருவால கூட்டு போறாங்க. சொல்றதுக்கே வாய் கூசுது. இந்த டீ கடையில டீ குடிச்சவங்களா கழுவி கழுவி ஊத்துறாங்க. சரி அதை விடு. நேத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நீ பெத்த மகளை உங்ககிட்ட வேலை பார்க்கறேன் பாரு முத்தோமையிலும் நேத்து 5 மணி இருக்கும் கட்டி பிடிச்சுக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிறாங்க. என்னப்பா சொல்ற? ஏன் கண்ணே என்னால நம்ப முடியல. ரத்தம் கொதிச்சிச்சு பார்த்தவனே. நீ எல்லாம் இருந்திருந்த வச்சுக்க நாண்டுகிட்டு செத்துருப்ப. ஊருக்காரன் எல்லாம் காரி துப்புறாங்க. நீ என்கிட்ட முடிச்சு ஒண்ணு இல்ல. உன் கோவத்தை என்கிட்ட காட்டாத. இந்த முத்தாமையில் இருக்கான்ல அவங்கிட்ட போய் உன் கோவத்தை காட்டு. நம்ம ஜாதிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அது உனக்கு இருக்கணும். நான் சொல்றத சொல்லிட்டேன். திரும்பவும் நான் வருவேன். வரட்டுமா? என்னப்பா நடந்தது? இது ஒரு காதல் விவரம்ப்பா. கோயில் சாமி கும்பிடு, ஊர் திருவிழா, ஒரு பஞ்சாயத்துனா உட்காந்துருக்கிறது நல்லா இருக்கும். காதல் கத்திரிக்காத கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. கிறுக்கு பயிருங்களா? சாமி முக்கியம் தான், ஜாதி முக்கியம் தான். அதுக்கு தான் இந்த கூட்டம் போட்டிருக்கு. இருப்பா நான் சொல்றேன். இந்த பையன் முத்துவோட டிரைவர்ப்பா. முத்து மகளை காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டு போற அளவுக்கு வந்துருச்சுப்பா. அதுக்கு தான் இப்ப கூட்டம் போட்டிருக்கு. என்ன ஜாதிகார பையப்பா? வேற என்ன கீழ் ஜாதி பையங்க இருந்தேன். எப்பா காரை ஓட்ட சொன்னா மகள் நீ ஏன்பா அந்த பிள்ளைகிட்ட ஏதாவது விசாரிச்சிங்களாப்பா? விசாரிச்சோம்ப்பா. கட்டினா இந்த பையில தான் கட்டுவேன், இல்லாட்டி செத்து போயிடும் சொல்லுதுப்பா. பரவாயில்ல, ஒன்னு சாகட்டும், இல்ல நாங்களே சாகடிச்சிடறோம். பொண்ணுங்கிறவ ஆம்பளைக்கு அடக்கித்தாப்பா போகணும். 4 எழுத்து படிச்சாலே தாந்தோணி தனமா போயிடாளுப்பா. அடக்கி ஒடுக்கி கட்டுப்பாட வளர்க்கணும்ப்பா. அந்த காலத்துல பொண்ணுங்கெல்லாம் குனிஞ்ச தலை நிமிராம நடப்பாங்க. ஆனா இந்த காலத்துல ஆம்பளைகளுக்கு சரிசமா நடக்கிறாங்க. அந்த காலம் போல வராதுப்பா. ஐயா, ஆணும் பெண்ணு சரிசமா. ஒரு காதல் விஷயத்துக்காக குற்றவாளிக்குள்ள நிக்க வச்சு கேள்வி கேட்பீங்களா? இவனை சட்டப்படி குற்றம் எது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அவன் என்னப்பா ஜாதி கட்ட பையலா இருப்பான் போல இருக்க. நம்ம ஜாதிக்காரங்களுக்கு அறிவே இல்லையா? வேலைக்கு தராதரம் பார்த்து சேர்க்க வேணாமா? இப்ப வந்து குத்துது கூடையதுன்னா என்ன செய்யறது? ஆமா இத சொல்றீங்க. கண்டவேல நம்ம ஜாதிகார பிள்ளைய கையில தூக்கிக்கிட்டு தெருவா ஓடுறாங்க. மானம் கெட்ட பொழப்பு. நானா இருந்தேன்னு வச்சுக்க தூக்க போட்டுக்கிட்டு தொங்கிருப்பேன். எதிர்காலத்துல நம்ம ஜாதிக்கு மதிப்பு மரியாதை இருக்காது. நம்ம ஜாதி கௌரவம் என்னாமோன்னு பயமா இருக்குப்பா. ஐயா, உன்ன மாதிரி 2 பேரும் போதியா? ஏன் நீ ஒரு ஆளே போதும். ஊரு விளங்கிருமியா? யாருப்பா அது? பின்னாடி போக சொல்லுப்பா முதல்ல அவனை. அட போங்கய்யா. அந்த போறான் பாரு கருப்பியா, அவனை பத்தி அவன் சொன்னப்பே எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருந்துச்சு, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு. இது உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? என்னடா பேசி பேசுற? நிறுத்தப்பா. என்ன ஓம்பாட்ட கை நீட்டிட்டு இருக்க? ஒரு நம்பிக்கை பேர்ல வேலைக்கு வைப்பாங்க. வேலைக்கு வரேன்னு செய்யற காரியமா அது? நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, எங்களுக்கு ஊரு முக்கியம், ஜாதி முக்கியம், கௌரவம் முக்கியம், எல்லாமே முக்கியம் தான். இந்த மாதிரி நம்பிக்கை துறையெல்லாம் எங்களால பார்த்துட்டு சும்மா இருக்கவே முடியாது. கருப்பியா, மனபாரத்துல இருக்க புரியுது. உட்காருன்னு கூட சொல்ல மாட்டேன்றே. நீ கவலைப்பட்டா நான் கவலைப்பட்ட மாதிரி. ஏன்னா நீ ஏன் இனமப்பா.
ஒத்த பிள்ளை செல்லமாக வளர்த்து விட்டேன். அவன் என் புள்ளோட உசுரை காப்பாற்றி விட்டானப்பா. அவனையும் என்னால் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அந்த பக்கம் பார்த்தா நம்ம சாதி சனம். அதை நினைச்சாதான் ஒன்றும் புரியல சின்னசாமி. கருப்பு என்னடா எரிஞ்ச விளக்குல என்ன ஊத்துறான்னு நினைக்காத. உத்தமிழ்ன்றது யாரு? நம்ம சாதியா நம்ம சனமா? உன் உசுரை காப்பாத்துறதுக்காக அவனை கூப்பிட்டு வந்து உன் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்ட சட்டு புட்டு நம்ம ஆளுகளை வர வச்சு பிள்ளை கல்யாணத்தை முடிச்சிரு. தேவையில்லாம கவலைப்பட்டுக்கிட்டு. சின்னசாமி, நீ நினைக்கிறது மாதிரி சட்டு புட்டுன்னு எடுத்து முடிக்கிற காரியம் இல்லப்பா இது. அவங்க 2 பேரும் அழுத்தமா இருக்காங்களப்பா. அதை நினைச்சா தாப்பா கஷ்டமா இருக்கு. கருப்பு, நான் சொல்றது நீ கேளு. இது நம்ம சாதி சங்க தலைவருடைய போன் நம்பர். இது இவருக்கு நீ போன போடு. உன் குடும்பத்தையும் நம்ம சாதி சனத்தையும் உன் கௌரவத்தையும் இவர் காப்பாத்துவாரு. கவலைப்படாத. இந்த நம்பர் வச்சுக்க. இதை தவிர உனக்கு வேற வழியே இல்லை. சரி, வாரேன்ப்பா. சரிப்பா.